Good morning, students. Today I am going to take Operation Research, second MSc Mathematics, presented by Shivajyoti. ஸோ queuing தியரி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் பேசிக் எலிமெண்ட் ஆஃப் queuing தியரி லாஸ்ட் கிளாஸில் வந்து பியூர் டெப்த் அண்ட் பிரெத்து பார்த்தோம், எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி பார்த்தோம். இதில் வந்து பேசிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் வந்து எத்தனை மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 மாடல் இருக்குது, சரியா? சிங்கிள் சர்வர் 4, ஃபஸ்ட்டு உள்ளது வந்து 4 மாடல்ஸ் இருக்குது. MM1 இன்ஃபினிட்டி, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட், இதான் மாடல். இது 4 மாடலையும் ஃபஸ்ட்டு டெரிவேஷன்ஸை எழுதிடுங்க. ஓகே, எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளமும் கேட்பாங்க, டெரிவேஷன்ஸும் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் 4 டெரிவேஷன்ஸை நீட்டாக படித்து வச்சுக்கோங்க. அதில் இருந்து ஏதாச்சும் ஒன்று தேர்டு இல்லைன்னா ஃபோர்த்து கண்டிப்பாக வரும், சரியா? டெரிவேஷன் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கேட்பாங்க, ஃபோர்த்து டெரிவேஷன். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 4 டெரிவேஷன்ஸை நீட்டாக படிச்சிருங்க. எல்லா டெரிவேஷன்ஸும் ரிலேட் பண்ணி தான் வரும். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு MM1 இன்ஃபினிட்டி, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட், மாடல் 1. MM1 இன்ஃபினிட்டி K, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட், மாடல் 2. MMS இன்ஃபினிட்டி, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட், மாடல் 3. அடுத்து MMSK, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட். இதெல்லாம் என்னதுன்னு சொல்லி பார்த்துருப்பேன்ல. இந்த M எது குறிக்குது, இந்த K என்னதை குறிக்குது, இன்ஃபினிட்டி என்ன குறிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்பெஷலைஸ்டு க்யூ சைஸ். அந்த க்யூ சைஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த டயக்ராம் பாருங்கள். இது கஸ்டமர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து என்னது சர்வர் இருக்காங்க. சர்வர்னால் இப்போ சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கேன், நிறைய பேர் போகிறாங்க, அந்த பொண்ணுங்க எடுத்து கொடுப்பாங்க இல்லை, சர்வீஸ் கேர்ள், சூப்பர் மார்க்கெட் கேர்ள் கொடுப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா பொருளை வாங்கிட்டு நம்ம போய்க்கலாம். ஓகே, அப்போ அந்த இதை கண்டுபிடிக்கிறது தான் இப்போது இந்த அரைவல் ரேட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் லாம்டா. அரைவல் ரேட் வராங்கல்ல, அவங்களுக்கு பேர் வந்து லாம்டா. கஸ்டமர்ஸ் பேர் யூனிட் டைம். எந்த பொருள்னாலும் ஒரு டைம் இருக்கும். இவங்க 10 மணிக்கு வராங்க, இவங்க 11 மணிக்கு வராங்க எல்லாம் சொல்லி நம்ம ஒரு டைம் பிடிச்சிருப்போம் இல்லையா? அதே போல் எந்த சிஸ்டத்துக்கும் ஒரு டைம் இருக்கும், பர் யூனிட் டைம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா, அது நம்ம மியூன்னு எடுத்துக்கணும். ஓகே, த அரைவல் சர்வீஸ் ஆஃபர் ஈக்குவல் சர்வீஸ் மீனிங் த சர்வீஸ் ரேட் வந்து என்னது, சர்வீஸ் ரேட் இஸ் மியூட்டுன்னு சொல்லி. The customer per unit time, number of customer is include for the service time, the waiting in queue. அந்த க்யூலையும் நிற்கலாம், சரியா? இதை எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏபிசி கொடுத்துருக்கோம்னா ஏ பை A/B/C D/E/F கொடுத்துருக்கேன்ல. இதுதான் நான் சொன்னது MM1 இன்ஃபினிட்டி, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட்னு சொன்னேன்ல, அதுதான் கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ கஸ்டமரை குறிக்கிறது லாம்டா, சர்வீஸை குறிக்கிறது மியூ. அதான் இதெல்லாம் டினோட் பண்ணியிருக்காங்க. சரி, பார்த்து சரி. இந்த ஏனா என்னது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏனா என்னது, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் அரைவல் டிஸ்ட்ரிபியூஷன். பின்னா டிபார்ச்சர், தட் இஸ் லாம்டா. ஃபஸ்ட் உள்ளது அரைவல் டிபார்ச்சர், அடுத்தது அரைவல் டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் உள்ளது வந்து சர்வீஸ் டைம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டிபார்ச்சர் சர்வீஸ் டைம் இஸ் மியூன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன். சி நம்பர் ஆஃப் பேரலல் சர்வீஸ், எத்தனை பேர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சிலது வந்து என்னது, ஒரு குறிப்பிட்ட சொல்ல போனால் ஒரு காட், ஒரு கோயில் எடுத்து ஒரு டெம்பிள் ஒன்றா இருக்கும், ஆனால் என்னது கஸ்டமர்ஸ் நிறைய பக்தர்கள் வருவாங்க இல்லையா, அப்போது இன்ஃபினிட்டியாகவும் இருக்கலாம், அடுத்து ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். ஒரு மார்க்கெட் இருக்கும், எத்தனை பேர்னாலும் நம்ம வரலாம், அப்போ இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சினிமா தேட்டர் இருக்கும், எத்தனை பேர்னாலும் வந்துக்கலாம், இன்ஃபினிட்டி. ஓகே, ஆனால் ஒரு கிளாஸ் ரூம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு லிமிட்டட் அவ்வளோ தான் இருக்கும். ஓகே, ஒரு டீச்சருக்குள்ளே ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் நம்மளுக்கு கிளாஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போது ஒரு இப்படி ஒரு கஸ்டமர்ஸ் இருக்கும். டி வந்து கியூ டிசிப்ளின், எத்தனை பேர் டிசிப்ளின் இருக்காங்க. அடுத்தது இ வந்து மேக்ஸிமம் நம்பர் அலோடு இன் த சிஸ்டம். இப்போ ஒரு எத்தனை பேர் தான் கூட்டத்தை நம்ம உள்ளாட்டி ஏற்ற முடியும் சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் பேர் தான் நம்ம ஏற்ற முடியும். கஸ்டமர் 10 சிஸ்டம் இருந்ததுன்னா 10 பேர் தான் நம்ம ஏற்ற முடியும். அதில் 20 பேர் நம்ம தூக்கி ஏற்றுறோன்னு வச்சுக்கேன், அப்போ நம்மளுக்கு என்னது இதாகாது, ஸ்பேஸ் காணாது. ஓகே, இது கொடுத்துருக்காங்க. F is equal to size of the calling souls.
எத்தனை பேர் அந்த ரூமுக்குள்ளாடி 20 பேர் இருக்கணும்னா 40 பேர் அங்கே இருந்தால் எங்களுக்கு ஃபைனைட்டாக இருக்குமா இன்ஃபினிட்டாக இருக்குமா அது ஒன்று பார்த்துக்கோ சரியா. அடுத்த பாரு நெக்ஸ்ட்டு இந்த நொட்டேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எம் கொடுத்துருக்காங்களா. எம் வந்து மார்கோவியன் ஆர் பாய்சான் அரைவல்ஸ் ஆர் டிபார்ச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் மார்வேலியன் ஆர் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் எக்ஸ்போனன்ஷியல் இன்டர் அரைவல் ஆர் சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் அதான் சொன்னாங்க. லேம்டா சொல்லியிருக்காங்க, லேம்டா அண்டு மியூன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் பண்ணும்போது தெரியும். டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டிட்டர்மினேட்டிக் டைம், கான்ஸ்டன்ட் டைம் சொல்லியிருக்காங்க. இகே வந்து ஏர்லாங் ஆர் காமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டைம், எந்த பொருளுக்குமே டைம் இருக்கும் சரியா. ஏர்லாங் அண்டு காமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டைம். ஜிஐ வந்து ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்டர் அரைவல் டைம், எவ்வளோ நம்மளுக்கு இன்டர் அரைவல் லேம்டா டைமில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டி வந்து என்னதுன்னா ஜென்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்வீஸ் டைம், எத்தனை பேர்த்துக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் சரியா. நெக்ஸ்ட்டு கியூ டிசிப்ளின் நொட்டேஷன் சிம்பிள் டி இன்க்ளூட் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட். எஃப்சிஎஃப்எஸ்ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட்டுன்னு சொல்லியிருக்கோம். எல்சிஎஃப்எஸ்ன்னு சொல்லும்போது லாஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ், லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டாக சர்வ் பண்ணிட்டு போவாங்க சரியா. ஒரு பேங்கில் வந்து லாஸ்ட்டாக வருவாங்க பார்த்துக்கோம், தெரிஞ்சவங்கலாம் சட்டுன்னு வந்துட்டு போயிடுவாங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போகக்கூடிய சான்ஸ், அதுக்கு பேர் என்னது லாஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட். அதே போல் எஸ்ஐஆர்ஓ இதெல்லாம் 1 மார்க்கில் வரும், டிக் பண்ணக்கூடியது மாதிரி வரும் சரியா. எஃப்சிஎஸ்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார், எஃப்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், எஸ்ஐ ஸ்டாண்ட் ஃபார், ஜிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ஸ்னு வரும். எல்சிஎஃப்எஸ்னால் லாஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். எஸ்ஐஆர்ஓன்னு சொல்லும்போது சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டர். ஜிடினா ஜென்ரல் டிசிப்ளின், தட் இஸ் எனி டைம் ஆஃப் டிசிப்ளின் அப்படி பார்க்குறோம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மெயினாக 4 மாடலுக்குமே த மோஸ்ட் மெஷர்ஸ் ஆஃப் தயர் கியூ மாடல். ஃபஸ்ட்டு வந்து எல்எஸ்ன்னு பார்க்க போகிறோம், அதுக்கு அடுத்தது எல்கியூ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க டபிள்யூஎஸ் பார்க்க போகிறோம், டபிள்யூக்யூன்னு பார்க்க போகிறோம். எல்எஸ்னால் என்னதுன்னா எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் த சிஸ்டம், எத்தனை பேர் அங்கே வரலாம் எக்ஸ்பெக்டட், சரி எத்தனை பேர் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுறது சிஸ்டம். எல்கியூனா எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் கியூ. டபிள்யூஎஸ்னா எவ்வளோ பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் சிஸ்டம். டபிள்யூக்யூனா எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் கியூ. சி பார்னா எவ்வளோ பிஸியாக இருக்குதாங்க, பிஸியாக இருக்குவாங்கல்ல சிலவங்க நல்ல கூட்டமாக இருக்கும், பிஸியாகிட்டே இருக்கும் இல்லையா. ரீகால் த சிஸ்டம் இன்க்ளூட் த போத் சர்வீஸ் அண்டு கியூ அண்ட் சர்வீஸ் ஃபெசிலிட்டி. we show how to be measured or derived from the steady state probability of n in the system Pn. சரி இதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 மாடலில் கொடுத்துருக்கேன் இல்லையா. சிங்கிள் சர்வர்னால் ஒரே ஒரு கார்டு இருப்பாங்க, இன்ஃபினிட்டி ஆஃப் த கஸ்டம், இந்த இன்ஃபினிட்டி ஆஃப் த என்னது அங்கே பீப்புள்ஸ் வருவாங்க இல்லையா. MM1 இன்ஃபினிட்டி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட். அதே போல் ஒரு சினிமா தேட்டர் இருக்கும், எத்தனை மக்கள்னாலும் வந்துக்கலாம். அதே போல் ஒரு மார்க்கெட் இருக்கும், எத்தனை வேறுனாலும் வந்திருக்கலாம் சரியா. அடுத்தது MM1 K இன் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட், ஒரே ஒரு டெம்பிள் இருக்கும், இந்த ஒரே ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு கொள்முதல் எத்தனை ஒரு ரூம்குள்ளாடி 20 பேர் தான் இருக்க முடியும், அந்த அலாட்டட் பண்ணியிருப்பாங்க, அந்த அலாட்டட் பண்ணி தான் அங்கே இருக்க முடியும் சரியா. அதே போல் மல்டிபிள் சர்வர்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு பேங்கில் நிறைய பேர் இருப்பாங்க, அப்போது 10 பேர் இருக்குதுன்னு வச்சுருக்காங்க, அப்போ இன்ஃபினிட்டி அந்த 10 பேர்த்துக்குமே இன்ஃபினிட்டி ஆஃப் த கியூ நிறைய பேர் லைனில் நின்றுட்டுருப்பாங்க ஓகே. அடுத்த MMSK ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட். அதே மாதிரி லிமிட்டட், ஒரு டாக்டருக்குள்ளாடி டாக்டர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு டாக்டர், மல்டிபிள் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கொள்முதல் அந்த ரூமுக்குள்ளாடி கே வச்சுருப்பாங்க ஓகே. கே இத்தனை பேர் தான் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவ்வளோ வறுமை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதை வச்சு நம்ம 4 பேர்த்துக்கும் டெரிவேஷன்ஸையும் பார்க்கணும், ப்ளஸ் நம்ம கொஸ்டினையும் பார்க்கணும், இந்த இதையும் பார்க்கணும் சரியா. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன், ஏன்னா இதோடய போர்ஷன்ஸ் தீந்துடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து மாடல் 1க்குள்ளது எடுக்க போகிறேன். அதை எப்படி நம்ம பண்ணலாம், இப்படி மெஷர் பண்ணுறோம் மாதிரி என்னென்ன மெஷர் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு.
அதுக்குள்ள ஃபார்முலாவும் என்ன இருக்குது. ஓகே, இந்த ஸ்டடி ஆஃப் மெத்தட் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டடி ஸ்டேட் எல்எஸ்ஸாக இருந்துச்சுன்னா சம்மேஷன் போட்டு n ஈக்குவல் டு எக்ஸ்பெக்ட் இல்லையா, சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி n இன்டு பிஎன்னு கொடுக்குறோம். இந்த பிஎன்ல நான் இதுதான் பேசிக் ஃபார்முலா, இதை வச்சு நம்ம அங்கே பண்ண போகிறோம். ஓகே, எல்கியூ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு சி ப்ளஸ் 1 டு இன்ஃபினிட்டி n மைனஸ் சி இன்டு பிஎன், அதை நம்ம பார்க்குறோம். ls is equal to lambda effective into wxன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃபார்முலா, இதெல்லாம் லிட்டில் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அடுத்த lq is equal to lambda effective into wq, ws is equal to ls divided by lambda expected weighting of the system. அடுத்தது போக போக தான் உங்களுக்கு தெரியும், மனசிலாகும், பார்த்துக்கோங்க. இதான் பேசிக் ஃபார்முலா வச்சு நம்ம அங்கே பண்ண போகிறோம். wq is equal to lq divided by lambda effective, CSC bar equal to LS minus LQ, that is the formula. LSல இருந்து சிஸ்டத்தில் இருந்து LQவை கழிக்கணும், சரியா, is equal to lambda effective divided by muன்னு சொல்லியிருக்கும். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு நம்ம மாடல் 1 பார்க்குறோம், இந்த மெஷரை பார்க்க போகிறோம். மாடல் 1 என்ன குறிக்குதுன்னா சிங்கிள் சர்வர் மாடல், MM1 GD இன்ஃபினிட்டின்னு சொல்லி கொடுக்குறோம். அங்கேயும் GD போடலாம், அங்கேயும் போட்டுக்கலாம். இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோ. ஸ்டேட் அண்ட் ட்ரூன்னு சொல்லுவாங்க. ஓகே, யூஸிங் த நொட்டேஷன் ஆஃப் த ஜெனரலைஸ்டு மாடல் வி ஹாவ் லாம்டா என்ன வந்து லாம்டா ஜெனரலைஸ்டு கொடுக்குறதுக்கு வந்து லாம்டா என்ன லாம்டான்னு எடுத்துக்கிறோம், மியூ என்ன மியூன்னு எடுத்துருக்கோம். ஃபார் ஆல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா n ஈக்குவல் டு 0 1 2 அப் டு இன்ஃபினிட்டின்னு வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாம்டா எஃபெக்டிவாக வந்து நம்ம லாம்டா எஃபெக்டிவ்னு சொன்னோம் இல்லையா, இஎஃப்எஃப்னு சொல்லுவாங்க. அது எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா லாஸ்ட் LOST லாஸ்ட்னு சொல்கிறது வந்து என்னதுன்னா 0ன்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது டிராஃபிக் இன்டென்சிட்டியோட ஃபார்முலா ரோ இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை மியூ. சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல, கஸ்டமர் வராங்க, அது லாம்டான்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் பண்ணாத மியூன்னு சொல்லுவாங்க. ஸோ லாம்டா டிவைடட் பை மியூ, இது கேட்பாங்க 1 மார்க்கில். டிராஃபிக் இன்டென்சிட்டினா என்னதுன்னு. ஓகே, ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 1, அதுக்கு பேர் ரோன்னு சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் அதை எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். பிஎன் இஸ் ஈக்குவல் டு பிஎன்னா மொத்தமாக சேர்த்து பிஎன் இஸ் ஈக்குவல் டு ரோ பவர் n இன்டு P0, ரோ பவர் n இன்டு P0ன்னு சொல்லுவாங்க. ரோ பவர் n இன்டு P0 என்ன எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படி இன்ஃபினிட்டிக்கு போயிடும். டு டிட்டர்மைன் இந்த P0 நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. P0 எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. we use the identity P0 of bracket 1 plus row square up to dot equal to 1ன்னு வரும். சரியா, இப்போ 1 plus ரோன்னு சொல்லும்போது நம்மளோட ஃபார்முலா இருக்குது, தெரியும் நம்மளுக்கு. 1 plus x இருந்துச்சுன்னா x plus x square up to dot இருந்ததுன்னா நம்ம என்ன வைப்போம், 1 plus x square அப்படி இருந்துச்சுன்னா போயிட்டே இருக்குல்ல, அதை நம்ம என்ன சொல்லுவோம், 1 minus x power minus 1ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் கொடுத்துருக்காங்க. P0 of 1 minus row power minus 1 is equal to 1. அதுக்கப்புறம் இதை கீழே வந்துடும். P0 of 1 அந்த பக்கம் 1 divided by இதை என்ன எழுதலாம் அடுத்த ஸ்டெப்பில், P0 divided by 1 minus row is equal to 1ன்னு கொடுக்கலாம் இல்லையா. நெக்ஸ்ட்டு இது அந்த கிராஸ் ஆகி போயிடும். இப்போ P0 of 1 minus ரோன்னு கொடுத்துருக்கோம். சரியா, நெக்ஸ்ட்டு இந்த P0 நம்ம சப்மிட் பண்ணிக்கணும். சப்மிட் பண்ணும்போது Pn is equal to 1 minus row into Pn, ரோ என்னன்னு வருது. ஓகே, இது ஒரு ஃபார்ம். நெக்ஸ்ட்டு எல்எஸ் கண்டுபிடிக்கிறோம். எல்எஸ்க்கு நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன். என்னையா, LS equal to summation போட்டு n equal to 0 to infinity n into Pn இருக்குது. சரியா, இந்த Pn தான் நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம், 1 minus row into row power n நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா, 1 minus row into row power n கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ரோன்னு கொடுக்குறோம். சரியா, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ரோன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் ரோ இன்டு ரோ, அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோ பவர் எண்ணையும் இந்த ரோ பவர் எண்ணையும் இந்த ரோவையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
கலெக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? ரோ பவர் p மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் தானே. ரோ பவர் p மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். அது நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா d ரோ ஒன் என் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, என் இங்கே எடுத்துட்டாங்க. நம்மளோட ஃபார்முலா தெரியும், n இன்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னுனா நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் d பை dx dx பை வந்து எக்ஸ் பவர் என்ன நம்ம போட்டுக்கலாம்ல, அந்த ஃபார்மில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அப்போ d பை டி ரோ ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக ரோன்னு கொடுத்துருக்காங்க. d பை டி ரோ ஆஃப் சமேஷன் இந்த எண்ணை இந்த ரோ பவர் எண்ணையை நம்ம எடுத்துட்டோம். சரியா? அப்போ ரோ சமேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி ரோ பவர் என்னன்னு கொடுத்துருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் d பை டி ரோ ஆஃப் இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ரோ 0 ப்ளஸ் ரோஸ் பவர் 1 ப்ளஸ் ரோ பவர் 2 அப் டு டாட் 1 ப்ளஸ் இந்த ரோ 0னா 1 ப்ளஸ் ரோ ஸ்கொயர் அப் டு டாட் அடுத்தது இப்படி போயிட்டே இருக்குல்ல, 1 மைனஸ் ரோ பவர் மைனஸ் 1ன்னு கொடுக்குறோம். சரியா? அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுற 1 மைனஸ் ரோ இன் ரோ பவர் ஆஃப் அதை என்ன செய்யுதுக்கா டி பை டி டிஃப்ரென்சியேஷன் என்ன கொடுக்கலாம், -1 மைனஸ் ரோ பவர் மைனஸ் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம் இல்லையா, டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் -1 இருந்துச்சுன்னா என்ன வரும், -1 இருந்துச்சுன்னா என்ன வரும், -1 எக்ஸ் பவர் -2 வருதுல்ல, -2 வருதுல்ல, அந்த தான் நம்ம போட்டுருவோம். இப்போ ரோ இன்டு 1 மைனஸ் ரோ பவர் -1 இன்டு அப்போது இந்த இதுவும் சேர்ந்து இந்த ரெண்டையும் கட் ஆகி வரும். சரியா? இதில் ஒரு டைம் ஒரு கட் ஆகி வரும்போது ரோ இன்டு 1 நீங்களே உங்களுக்கே ஸ்டெப்ஸு தெரியும். சரியா? பார்த்துக்கோங்க. இந்த மைனஸை கட் ஆகிரும். ரோ இன்டு 1 மைனஸ் ரோ பவர் -1. ஸோ ஆன்சர் ரோ இன்டு -1 divided by 1 minus rho. ஸோ ரோ divided by 1 minus ரோன்னு கிடைக்குது. இதில் சாரி மைனஸ் இல்லை, இதில் ப்ளஸ் என்ன வரணும்னா பார்த்துக்கோங்க. ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோன்னு வருது. சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எல்கியூலாம் கொடுக்கணும் இல்லையா. எல்கியூவோட ஃபஸ்ட்டு அடுத்தது டபிள்யூஎஸ் கொடுக்கணும். டபிள்யூஎஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் எல்எஸ் டிவைடட் பை லேம்டான்னு தெரியும். இப்போ எல்எஸோட ஃபார்முலா ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோன்னு தெரியும். ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோ டிவைடட் பை லேம்டா. அப்போது ரோவோட வேல்யூ வந்து லாம்டா பை மியூன்னு தெரியும், டிவைடட் பை 1 மைனஸ் லாம்டா பை மியூ டிவைடட் பை லாம்டா. இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தால் உனக்கு டபிள்யூஎஸோட வேல்யூ 1 பை மியூ இன்ட்டு 1 மைனஸ் ரோ யூஸ் பண்ணி எழுதுனா இதில் எழுதிக்கலாம், டபிள்யூஎஸ் பண்ணுனா டபிள்யூஎஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ என்ன வருது, 1 டிவைடட் பை மியூ இன்ட்டு 1 மைனஸ் ரோ. நெக்ஸ்ட் டபிள்யூக்யூ இஸ் ஈக்குவல் டு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, டபிள்யூஎக்ஸ் மைனஸ் 1 பை மியூன்னு இருக்குது. ஏற்கனவே டபிள்யூஎஸோட வேல்யூ தெரியும், 1 பை மியூ இன்ட்டு 1 மைனஸ் ரோ தெரியும், -1 பை மியூ. அதுக்கடுத்து எல்சிஎம் எடுத்தால் டபிள்யூக்யூ ஆன்சர் கிடச்சிரும். நம்மளுக்கு இனி என்ன இல்லை, எல்கியூ இல்லை. சரி, எல்கியூ இல்லை. எல்கியூவோட ஃபார்முலா வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, லாம்டா இன்ட்டு டபிள்யூக்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? லாம்டா இன்ட்டு டபிள்யூக்யூ. ஸோ நம்ம டபிள்யூக்யூவோட வேல்யூ தெரியும், என்ன வேல்யூ, லாம்டா ஆஃப் ரோ பை மியூ இன்ட்டு 1 மைனஸ் ரோன்னு தெரியும். அப்போது இந்த லாம்டாவும் இந்த மியூவும் சேரும்போது ஒரு ரோ கிடைக்கும். அப்போ ரோ ஸ்கொயர் டிவைடட் பை மியூ இன்ட்டு 1 மைனஸ் ரோன்னு வரும். சரியா? இப்போ சி பார் இஸ் ஈக்குவல் டு எல்எஸ் மைனஸ் எல்கியூ தட் இஸ் ஈக்குவல் டு ரோ. எல்எஸ் மைனஸ் எல்கியூ இஸ் ஈக்குவல் டு ரோன்னு கிடைக்கும். சரியா? அடுத்த பாருங்க, ஃபார் த மாடல் 1. சரியா? மாடல் 1ஓட ஃபார்முலாஸ் இதுதான் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்
அதில் 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் ஃபார் EW நான் எம்டின்னு கேட்குறாங்க. சரியா, நான் எம்டி. அப்போ the expected number in the queue given that the queue is not empty. அப்போ not emptyக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/1 மைனஸ் ரோன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போது நம்மளோட ஃபார்முலா எழுதிக்கணும். LW இஸ் ஈக்குவல் டு LQ டிவைடட் பை ரோ. LQவோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் என்னென்னா ரோ ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ரோன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது டிவைடட் பை இது வந்து P ஆஃப் n greater than 1 கொடுத்துருக்கோம். அப்போ P ஆஃப் n greater than 1னா ரோ ஸ்கொயர்னு போடணும். சரியா, ஃபார்முலா n P ஆஃப் n greater than 1 நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் 1 மைனஸ் ரோ இன்டு ரோ பவர் என்னன்னு தெரியும் இல்லையா. அப்போ n greater than 1க்கு 1 மைனஸ் ரோ அந்த இது மாதிரி போடணும். ரோ ஸ்கொயர் ஆன்சர் ரோ ஸ்கொயர். இந்த ரோ ஸ்கொயர் தூக்கி போடும்போது கேன்சலேஷன் ஆகுது. ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/1 மைனஸ் ரோ. சரியா, அடுத்தது எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் த கியூ ஃபார் ஹூஸ் மஸ்ட் பி வெயிட். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸாக பார்த்துக்கோன்னா E of WQ by WQ is greater than 0. E of WQ divided by P of WQ is greater than 0. Next E of WQ divided by அப்போ P of இங்கே இருக்குல்ல P of WQ இருக்குதுல்ல அது என்ன எழுதிக்கணும்னா 1 minus P of WQ is equal to 0. less than 0வை நம்ம எப்படி எழுதலாம், மாற்றி எழுதலாம். 1 minus P of WQ is equal to 0. அப்படின்னா என்னதுன்னா நோ கஸ்டமர் இந்த கியூ. WQனா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். சரியா, அப்போ E of WQ divided by 1 minus P of no customer in the system, that is P0. 1 minus P0. அடுத்தது நெக்ஸ்ட் E of WQவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். என்னதுன்னா அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ரோ டிவைடட் பை மியூ இன்டு 1 மைனஸ் ரோன்னு கொடுத்துருக்கோம். சரியா, அண்ட் டிவைடட் பை P0வோட வேல்யூ தெரியும் 1 மைனஸ் ஆஃப் ரோன்னு கொடுத்துருக்கோம். சரியா, 1 மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் ரோ 0ன்னு கொடுத்துருக்கோம். சரி, ரோன்னு கொடுத்துருக்கோம். அப்போது இதுலேருந்து கேன்சல் ஆகி ரோன்னு கிடைக்கும். சரியா, 1 டிவைடட் பை மியூ இன்டு 1 மைனஸ் ரோ மீன்ஸ் லாம்டா பை மியூன்னு கிடைக்கிது. ஓகே, ஸோ இதை எல்சிஎம் எடுத்தாங்கன்னா மியூ மைனஸ் லாம்டா பை மியூ. அப்போ கேன்சலேஷன் பண்ணும்போது ஆன்சர் 1/மியூ மைனஸ் லாம்டா. we get this answer. ஓகே, பார்த்துக்க ரெண்டுன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாடல் 1 பாரு. மாடல் 1க்கு என்ன ஃபார்முலா பார்த்துக்கோ. ஜி ஒரே ஒரு டெம்பிள் இருக்கும், ஒரே ஒரு டெம்பிள், இன்ஃபினிட்டி ஆஃப் பீப்புள்ஸு, ஒரே ஒரு மார்க்கெட், இன்ஃபினிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. சரியா, அப்போ பார்த்துக்கோ. இப்போது ஃபார்முலா பார்த்துக்கணும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ரோ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை மியூ. லாம்டா என்ன லாம்டான்னு எடுத்திருக்கோம், மியூ என்ன மியூன்னு எடுத்திருக்கோம். Pn இருந்துச்சுன்னா ரோ பவர் n இன்டு P0. சரியா, அங்கே உள்ளது நான் அங்கே எழுதி வச்சுருக்கேன். அவ்வளோ ரோ பவர் n இன்டு P0ன்னு தெரியும். அடுத்தது Pn இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ரோ இன்டு P ரோ பவர் n. அதை பார்த்தோம்ல Pnக்கு வேல்யூ. சரி, எல்எஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சம்மேஷன் போட்டு n ஈக்குவல் டு 0 டு n இன்டு Pn கண்டுபிடிக்கணும். அடுத்தது ரோ டிவைடட் பை என்ன கிடச்சிது, 1 ரோ டிவைடட் பை 1 மைனஸ் ரோன்னு கிடச்சிது. சரியா, நெக்ஸ்ட்டு எல்கியூ இஸ் ஈக்குவல் டு ரோ ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ரோ. நெக்ஸ்ட்டு இந்த வெயிட்டிங் டைம் சொன்னீங்களா WS WQ, அதில் என்னதுன்னா WS இஸ் ஈக்குவல் டு LS டிவைடட் பை லாம்டா, WQ இஸ் ஈக்குவல் டு LQ டிவைடட் பை லாம்டா. அப்போ நம்மளுக்கு 1 கண்டுபிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக LQ கிடச்சிருது, WS கிடச்சிது, WQ கிடச்சிருது. சரியா, எல்லாமே LSல தான் இருக்குது. LS இல்லாட்டி LQ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கே வருது. ஓகே, ஸோ இதை பாருங்கள். ஓகேம்மா, நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.